இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுறாரு. எப்படி மத்திய அமைச்சரானாரு, யாரால் அமைச்சரானாரு அவரு சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவர் ஐயா இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். இப்போ மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் என் உட்பட உள்ளாட்சி நிறைய வந்தாங்க. அவர் மருத்துவரையா பதவிக்கு போகலை. அப்புறம் மருத்துவரையோட நான் தான் சொல்றேன், எல்லாம் குடும்பமே பேசுகிறாங்க. மருத்துவரையோட துணையர் அம்மாவிலிருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பேசுகிறாங்க, உறவினர்கள்லாம். மருத்துவரையா ஒத்துக்கலை. அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மீற முடியாது. அப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது ஐயா கிட்ட பேசணும், குடும்பமே பூரா சொன்னாங்க. நீங்கள் கேளுங்க, யாராவது மறுபடியும் சந்திச்சா கேளுங்க. நீங்கள் மருத்துவர் ஐயா கிட்ட, ஐயா எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புறீங்க, இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க, நீங்கள் பதவிக்கு போகலன்னு சொல்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும், அது படித்தவர், மருத்துவம் படித்தவர், இளைஞர், மத்திய அமைச்சராகணும்னு சொன்னோம். ரொம்ப கோபப்பட்டார். இப்படி தொடர்ந்து வார கணக்கில் பேசி கடைசியில் குடும்பம்லாம் இருக்கிறான், நானும் பேசுகிறேன், ரொம்ப ஆத்திரப்பட்டார். இவ்வளோதான் என்னை அவமானப்படுத்தினார், திட்டினார், கொச்சப்படுத்தினார். இல்லை மணி, இன்னொரு தடவை பேசி நான் பண்ண சத்தியத்தை சீர்குலைக்க கூடாது, நடக்கிறத வேற அப்படின்னு ரொம்ப காட்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் அம்மா உட்பட எல்லாம் அவங்க பெண்கள்லாம் வெளியில் வந்து பார்த்தாங்க. ஸ்ரீகாந்தி அம்மாவுக்குலாம் தெரியும். பார்த்துட்டு அவ்வளோ ரெண்டு பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம். அப்புறம் சொன்னார், நீ கட்சி தலைவருங்கிற திமிரில் பேசுகிற, நீயாச்சும் உன் கட்சி ஆச்சு எக்கேடுகிட்ட நாசமாக போங்க. சொன்ன வார்த்தை எப்படி சொல்கிறேன் நான் அப்படின்னு போய் போத்தி படுத்துக்கிட்டா. அன்றைக்கி சாப்பிடவே இல்லை. அப்புறம் கோமா பேசினா 2 நாள் கழித்து கூப்பிட்டாரு. போனேன், போய் உட்காந்துட்டு இன்னொருத்தர் கூட வந்தார். மருத்துவர் அன்புமணி சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பாவுக்கு அடுத்த மாதிரி உங்களை தான் நினைக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒருத்தர் இது கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவரையும் கூட்டிகிட்டு வச்சு பேசுங்கன்னாரு. அப்புறம் அவர், நான், எங்கள் ஐயா 3 பேரும் பேசணும். இப்போ அவரு கூட இருந்தவர் என்ன சொன்னார்னா, ஐயா சத்தியங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு, அதுலேயும் இந்த சத்திரிய வம்சத்தினுடைய சத்தியம் மாறாதுங்கிறது கடந்த கால வரலாறுல சொல்லுது. நீங்கள் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர், தலைவராக வேற இருக்கிறீங்க, நீங்கள் சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், சரிதான் நீ சொல்கிறது, இந்த மணிக்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. மணிதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது யாருன்னு பேர் சொல்லணுமா? சொல்லக்கூடாது, இது வரைக்கும் சொல்லல. நிறைய பேர்த்துக்கு அது தெரியும். அவர் எங்களோடு இருந்த மறைந்த மாவீரன் ஜே குரு, அவரும் அதில் உறுதியாக இருந்தார். அப்புறம் அதையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தி மற்றவங்களாம் சொல்லி மத்திய அமைச்சராக ஒத்துக்கு வச்சோம். மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால், அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் மருத்துவரையா சொல்லிட்டார், எப்போவுமே ஆரம்ப காலத்தில் கூட்டணி பேசுறது நான் தான் பேசுவேன். அப்புறம் பேசிய 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது நடந்தது சொல்லணும், சொல்லாமல் இருந்தால் ஊர் உலகத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வாய் திறந்து சொல்லலை, சொல்லக்கூடாது, சொல்றது நாகரிகமாக இருக்காருன்னு அமைதி காத்தேன். அப்போ நானும் கலைஞரும் பேசி 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கையெழுத்து போட்டுறது முன்னால் சொன்னார், மணி ஒரு மேலவை உறுப்பினர், இது மாநிலங்களவையில் ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு 1 எடுத்துக்கோங்க, அது யாருன்னா நீங்கள் தான் போகணும் மணி அப்படின்னார். நான் சொன்னேன், 98 எங்கள் ஐயா அமைச்சராகிறார், எம்பி ஆகி தருமபுரியில் நிறுத்தி, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேண்டாண்ணா, எங்கள் கட்சி தான் முடிவு பண்ணேன், எங்கள் மருத்துவரையா முடிவு, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி வேலையை பார்க்கணுன்னு. அது இல்லை மணி, நீங்கள் எல்லாம் மூத்தோர் அவைங்கிறது அங்கே போகணும், ஏன் வைகோலாம் போகலையா, நீங்கள் போகணும் கலைஞர் சொல்கிறாரு. அது வேண்டாண்ணா, நீங்கள் கொடுங்க, கையெழுத்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி, நீங்கள் தான் போகணுமணின்னு சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி, அப்போது நானும் அவரும் கையெழுத்து போட்டோம். எங்கள் மருத்துவரையாகிட்ட வந்து சொன்னோம், ஒரு ராஜ்யசபா கையெழுத்து ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ரொம்ப கோவப்பட்டேன். ராஜ்யசபா யாருக்கு, எதுக்கு, நம்ம அன்புமணி தான் அப்படின்னு சொன்னேன்.
உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு ரொம்ப கடிஞ்சிக்கிட்டாரு. என் சத்தியத்தை மீறுறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார்.